விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி அண்ணா சிலை அருகே விவசாய சங்கங்களை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். விவசாயியாக நான் இங்கே வந்திருக்கிறேன். விவசாயியாக வந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய தகுதி உண்டு. இந்த கரங்கள் மேடி பிடித்த கரங்கள், இந்த கரங்கள் ஏறு உள்ள கரங்கள், இந்த கரங்கள் வானம் பார்த்த பூமியிலே கவலை அளித்த கரங்கள். அந்த விவசாயிகளினுடைய துயர் நீங்க வேண்டும் என்பதற்காக கால்களுக்க வெயிலும் மழையிலும் நடந்து நதிகளை இணையுங்கள். வேளாண் பெருங்குடி மக்களுக்கு புது வாழ்வு தாருங்கள் என்று இதே திருச்சி மாநகரத்தின் வழியாக 1000 தொண்டர்களோடு நதிகள் இணைப்புக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு 1300 கிலோமீட்டர் கால்களுக்க நடந்தவன் இந்த விவசாயி வைக்கோ என்ற தகுதியோடு இப்படி ஒரு புறவியை கேட்கிறேன் என்று எங்கள் இயக்க நிகழ்ச்சிக்கு அருகாமையிலே வந்து கலந்து கொண்டதால் விவசாயிகள் போராடுகிறார்கள். விவசாயிகள் அறப்போர் நடத்துகிறார்கள். நானும் ஒரு விவசாயி, அவர்களோடு நான் சங்கமிப்பேன் என்றுதான் நானும் கணேசமூர்த்தியும் ஆடுதுறை முருகனும் துறைபாலகிருஷ்ணரும் சேரரும் இங்கே வந்த இடத்தில் பிறவி போராளியாக இருக்கிறாரே ஒரு வழக்கறிஞர், ஏன் போட்டுகின்ற ஓசம் விவசாயி, அவன் உடல் கறிக்கட்டையாக இருக்கிறது, பைலம் தீர்ந்து போன கட்டையாக இருக்கிறது, கோலம் கட்டிக் கொண்டு அவன் வேளாண் தொழிலே உழுகிறான். நானும் அதே கோலத்திலே விவசாயிக்காக நான் நீதி கேட்பேன் என்று இருந்தாரே அந்த பிறவி போராடி இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகிற பெருமதிப்புக்குரிய ஐயா கண்ணவர்களே, இந்த கடன் விடுதலை ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிற அரசியல் எல்லைகளை கடந்த, சாதி மத எல்லைகளை கடந்த உள்கொண்டு வாழ்கிற பெருமக்களுடைய பிரதிநிதிகளாக வந்து கலந்து கொண்டிருக்கின்ற பெருமரியாதைக்குரிய விவசாய சங்கங்களின் தலைவர்கள் தெய்வசிகாமணி, விஸ்வநாதன், டீச்சர் பாலசுப்ரமணியன், திருப்பூர் எல்எஸ் பழனிசாமி, செல்லமுத்து, விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி அண்ணா சிலை அருகே விவசாய சங்கங்களை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு ஆதரவாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேசி வந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்த்தோம்.